ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோகனட் மில்க்கு, நம்ம இதோட தலைப்பால் தான் இப்போ பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பாலை எடுக்க போகும்போது 75 ml தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்புறம் மைதா, ரவை, இந்த ரெண்டும் ஈக்குவல் போர்ஷனில் 300 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 50 கிராம் நெய், 3 முட்டை, பவுடர் சுகர் 600 கிராம், அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டு, ஏலக்காய் 10. இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸ். அந்த தேங்காய் எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ தேங்காயில் தான் நம்ம பால் எடுத்துருக்கிறோம். 1.5 கிலோ தேங்காய்ங்கும் போது 3 மீடியம் சைஸ் தேங்காய் வரும். ரெண்டாவது தண்ணியில் எடுக்கும்போது 75 ml நீங்கள் எடுத்துக்கோங்க தேங்காய் பால். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரவை, மைதா இந்த ரெண்டையும் தலைப்பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சொன்ன அளவில் நீங்கள் தண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டான பதத்தில் வரும். ரெண்டாவது பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நீங்கள் சேர்த்து விட்டுட்டே இருங்க. கையால் நம்ம அதை மாவை பிழிஞ்சு உடப்பும்போது கொஞ்சம் கட்டியாக கீழே விழணும். அப்படி விழுந்தால் அது கரெக்டான பதம். அதுக்கப்புறம் 2 hours அப்படி நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. இந்த டைமில் பாருங்கள், அதுவே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். ஏலக்காயை நல்லா இடித்து நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அது போக நம்ம சுகரை ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இந்த ரெண்டையும் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை 8 hours அப்படியே நம்ம ஊற வச்சிட போகிறோம். இதை பொறுத்தவரை நம்ம இதை ஊற வச்சு நெக்ஸ்ட் டே பண்ணால் இன்னும் சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மினிமம் 8 hours ஊறினா போதும். சுகர் ஆட் பண்ணி அது பிசையும் போது கொஞ்சம் ஆரம்பத்தில் டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமே அந்த சுகர் மெல்ட் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அது கிடைச்சிரும். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸும் ஒரு 10 சொட்டு விழுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எவ்வளோத்துக்குள்ளே வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். சுகர் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதை அப்படி மினிமம் 8 hours மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 8 hours அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி நுரையாக இருக்கும். நீங்கள் எப்போ அதை நீங்கள் சுட போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 8 hours அப்புறம் இதை செய்ய போகிறதுனால இந்த டைமில் நான் எக்கை ஆட் பண்ணிக்கிறேன். 3 எக்கில் இருந்துமே நீங்கள் அந்த பலால் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யோக்கோடு சேர்ந்து இருக்கும். அதை நீங்கள் எடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சாப்பிட்ற டைமில். அதை எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எக்கை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து அதை கீழே விட போகும்போது அப்படி கரெக்டாக அந்த தோசை மாவுலாம் விழுற அளவுக்கு எந்த பதம் இருக்குமோ அந்த பதத்துக்கு வந்துடும். இதுதான் கரெக்டான பதம். நான் சொன்ன அளவில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதை சுட்டு எடுக்கலாம். 2 டைப்பில் சுடலாம். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம குழிப்பணியாரம் பேனில் வச்சு எப்படி சுடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெய்யை நீங்கள் எல்லா குழியிலையுமே ஊற்றி விட்டுட்டு அது சூடானதுக்கப்புறமா அதில் 3/4 பங்கு நீங்கள் மாவு சேர்த்தா போதும். ஏன்னா அது பொங்கும். ரொம்பவே சிம்மில் வச்சு தான் இதை நம்ம சுட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சது மாதிரி ஆயிரும். அது கீழே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சது சைடில் தெரியும். அப்புறம் நீங்கள் பெரட்டி விட்டு எடுத்துருங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். தோசை தவாவில் நெய்யை விட்டு நெய் சூடானதுக்கப்புறமா நீங்கள் தோசை விட நல்லா தின்னமாக அடன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க. இதையும் நம்ம சிம்மில் அப்படியே விட்டுடலாம்.
இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மேலே வந்து ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து தெரியும் நல்லா பொரிஞ்சிருக்கிறது. மேலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் நுரையா வந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம பெரட்டி வந்து விட்டுடலாம். எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது எதுவுமே வந்து தவாவில் வந்து ஒட்டவே வந்து செய்யாது. அப்படி ஒட்டிருச்சுன்னா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து போடலை அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ரவா மைதா அடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.